சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் பொது காலத்திலே 23ஆம் வாரத்தில் இன்று நாங்கள் வெள்ளிக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாளிலே நாங்கள் இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது, நாளிலே இறை வார்த்தை உங்களை மேலே மலைத்து நிற்பது, நாங்கள் என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மீண்டு அதாவது பாவ வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விடுபட்டு புதிய வாழ்க்கையினை நோக்கி செல்வதோடு மற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையின் ஊடாக எவ்வாறு நான் ஒரு படிப்பினை கொடுப்பது அல்லது எவ்வாறு நான் ஒரு மாற்றத்தினை மற்றவர்களுக்கு ஏற்படுத்துவது என்பதனை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்குள்ளே பாவங்களை வைத்து கொண்டு அல்லது எனக்குள்ளே பல்வேறு விதமான தீய குணங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு என்னால் இது செய்ய வேண்டாம், இது தவறு அல்லது இறைவனுக்கு இது உகந்தது அல்ல என்று சொல்லுவதற்கு நான் மாறாக மாற்றமடைந்த ஒரு வாழ்க்கையிலே நல்ல ஒரு பயணத்தை மேற்கொள்ளுகின்ற புதிய வாழ்க்கையை நோக்கி செல்லுகின்ற பாவத்திலிருந்து விடுபட்ட இறைவனுக்குள்ளே வாழுகின்ற இறைவனுடைய வார்த்தைக்குள்ளே வாழுகின்ற இறைவனுடைய வார்த்தை வாசிக்கக்கூடிய இறைவனுக்குள்ளே அந்த அன்பை கருணையை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்ற பொழுது மாத்திரமே மற்றவர்களுக்கு எங்களால் வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு பார்வையற்ற நபருக்கு இன்னொரு பார்வையற்ற நபரை வழிநடத்தி செல்ல முடியாது, அந்த பாதையிலே அவருக்கு கூட்டி செல்ல முடியாது. இருவரும் அந்த குழியிலே விழுந்து தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். எனவே நாங்கள் இருளிலே இருந்து கொண்டு மற்றவர்களை ஒளிக்குள் கொண்டு செல்ல முடியாது, கூட்டி செல்ல முடியாது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து செயற்படுகின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, நாங்கள் மாறுவதோடு மற்றவர்கள்